இது என்னடா பிக் பாஸுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி நேற்று கண்டென்ட்டே கிடைக்காம 75ஆம் நாள் செலிப்ரேஷனு, மைக்கு தொலைஞ்சு போனது, மைக்கு கெட்டு போனதெல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. இந்த வாரத்துல பெருசா சண்டைன்னு ஒண்ணுமே நடக்கல. நேற்று ஒரு சின்ன சண்டை மட்டும் நடந்துச்சு. அதை மட்டும் அந்த வீடியோல சொல்றேன். நேற்று ஒரு ஃபன் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுல ரவினா, அர்ச்சனா இவங்கெல்லாம் ஜட்ஜா இருந்திருப்பாங்க போல. அதுல அர்ச்சனா லைவா கமெண்ட்ரி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ரவினா பக்கத்துல நின்றுட்டு கத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. யார நம்பர்னே தெரியல தாசன். எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஏதாவது சண்டையை போட்டலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அர்ச்சனாக்கு இது ஒரு சும்மா விடுவாங்களா? உடனே ரவினாட்ட போய் திருப்பி நான் கத்துறேன் நீங்க அதே சொல்லிட்டு இருக்காதீங்க, என்ன அதை ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்களா, இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இது பெருசா வரும்னு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா போய் உட்காந்துக்கிட்டு விஜய் இவங்கள்ட்ட உட்காந்துட்டு நம்ம அர்ச்சனா இவ என்ன எப்ப பார்த்தாலும் கத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, என்னை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா, என் வாய்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பேசினாலே கத்துற மாதிரி தான் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனா புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவினா இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க, இதை வச்சு ஒரு கண்ணன் கிரியேட் பண்றாங்க, இதை வச்சு சண்டை கிளப்புறாங்க, வேணுக்குன்னே சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரவினா பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுவாவது ஒரு சின்ன ஃபைட்டு, இது ஒரு கண்டென்ட்குள்ள வரும்னு வச்சுக்கோங்க. மிச்ச எபிசோட்லாம் எப்படி ஓட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டே இல்லாமல் ஓட்டிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.